அதாவது போன வருஷம் ஒரு ப்ரோகிராம் பண்ணோம். ஆமா. ஐபிஎல்லுக்காக. பண்ணோம். அதோட நிறுத்தி, அது இந்த வருஷம் மறுபடியும் கன்டின்யூ பண்ணலான்னு சொல்லி, ம். ஒரு 18 மேட்சுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலான்னு சொல்லி மீண்டும் மக்கள்கிட்ட வந்து பொய் சொல்ல முடியாது. சரி. அதாவது வெளிப்படையா பேசுங்க எதுவா இருந்தாலும். ம். நம்ம பண்ண ப்ரோகிராம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அத திருப்பி நீங்க ஏன் பண்ணாம இருக்கீங்க? பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ப்ரோகிராமுக்கு வந்து ரொம்ப ஆதரவு குடுத்துருக்காங்க மக்கள். அதனால இப்ப நம்ம பண்றோம்னு சொல்லணும். எப்பயாவது போய் பேசலாங்க. ஆரம்பிக்கும்போதே பொய்லாம் பேசக்கூடாதுங்க. உண்மைய சொல்றேங்க. ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேச வேணான்னு தான் இருந்தோம். ஆனா என்ன பண்றது, நம்மள வந்து இந்த நம்ம பேசாம வீரர்கள் வேற யார் பேச போவா? இல்லங்க. நம்ம வீரர்கள் நம்மள பேச வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு நேத்து வந்து ஒரு மன உளைச்சலான ஒரு போட்டின்னு சொல்லலாம். சிஎஸ்கே ஆரம்பிக்கும்போது பயங்கரமா தான் ஆரம்பிச்சாங்க. ஒரு 2 மேட்ச் நல்லா தடபுடலா வெற்றியோட ஆரம்பிச்சாங்க. ருத்துராஜ் கைக்வாட் வந்து கேப்டன். இனிமே அவர் தான் சிஎஸ்கேவோட கேப்டன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. இன்னும் 2 மேட்ச்சுக்கு அப்புறம் அவரு மாறிடுவாருன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல அவர்ட்டயே இல்ல, இல்ல. குடுத்துருக்காங்க. நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வந்தது. இந்த புலி பதுங்குறது வந்து பாயறதுக்கு தான்னு. இது மொத 2 மேட்ச் பாஞ்சிருச்சு. இப்ப பதுங்கிருச்சு. ஏன் முதல் 2 மேட்ச் உள்ளூர்ல, அடுத்த 2 மேட்ச் வெளியூர்லனால பதுங்கிடுச்சா? என் உள்ளூர் ஆட்டக்காரன் இங்க மட்டும் தான் ஆடுவேன். வெளில போனோனே அடிச்சு அனுப்பிச்சுட்டாய்ங்க பாத்தீங்களா? இல்ல உண்மையாவே நேத்து மேட்ச் நம்ம பார்த்தோம். எப்படி இருந்தது? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க. இந்த மேட்ச பார்க்கும்போது, இந்த சிஎஸ்கே டீம்ல வந்து 2 பீட இருக்குதுன்னு மனசுல உள்ளதெல்லாம் வெளிய சொல்லக்கூடாது. அத நான் பேராவே சொல்லல. உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த பீட யாருன்னு உங்களுக்கு தெரியும். மீண்டும், மீண்டும் நீங்க தவறான வார்த்தைகள யூஸ் பண்றீங்க. அதாவது நேத்து ஏங்க கோடிக்கணக்குல குடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. 1,00,000 குடுத்தனாலே போதும். நான்லாம் அந்த விளையாட்டு விளையாடுவேன். 24 மணி நேரம் நான் விளையாடுவேன். கிழிச்சிருவேன். கோடிக்கணக்குல வந்து குடுத்து வாங்கிட்டு 27 ரன் மனசாட்சி எல்லாமே இம்பாக்ட் பிளேயர். நல்லா இருந்துச்சு ஆனா. எது 27 ரன் இல்லங்க குடுத்ததா? தூபை அடிச்சது நல்லா இருந்ததுன்னு சொன்னேங்க. தூபே அடிச்சதா? இல்ல அந்த தூபை இருந்த வரைக்குமே ஒண்ணும் பெருசா தெரியல. ஓகே தான். இந்த மேட்ச் ஒரு 200 ரன் தாண்டும் போல அப்படின்னு ஒரு இருந்துச்சு. ஒரு நம்பிக்கை நான் இருந்துச்சு. நினைச்சேன் ஒரு 14 ஓவர் இருக்கும்போது 120 இதெல்லாம் வரும்போது, சரி ஒரு 180வது கொண்டு வந்துருவாங்கன்னு பார்த்தா, அத விட கொடுமை என்னன்னா, மொயின் அலி இறங்குன இடத்துல ஜட்டு இறங்குனாரு பார்த்தீங்களா? ஆமா. அதுதாங்க அம்சமான இடம் அதுதான் உண்மையிலேயே. அத கூட நான் மன்னிச்சிருவேன். பவுலிங் போடும்போது மொயின் அலி எப்படா வருவாங்க? டேய் 10 ஓவர் தாண்டிச்சுடா, 11 ஓவர் தாண்டிச்சா, இப்பயாவது அனுப்பி விடுங்கன்னு கெஞ்ச வச்சுட்டாங்க நம்மள. அதுதான் நீங்க சொன்னீங்கல்ல, புலி பாயுறது. ம். அப்படிதான் அப்பதான் பாய்ஞ்சிருக்கு நேத்து. பார்த்து பயங்கரமா பாய்ஞ்சிருக்கு 2 நேத்து. விக்கெட் எடுத்திருக்கு. ஆமா. அது வந்து தான் 2 விக்கெட் எடுத்து மானத்த காப்பாத்துச்சு. இல்லன்னா அதுவும் போயிருக்கும் உங்களுக்கு. ஆ இன்னொரு முக்கியமான விஷயம் சென்னை டீம பொறுத்தவரைக்கும், இந்த தடவ வந்து சென்னை கப்பெல்லாம் வின் பண்றது இல்லன்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ம். ஏன்னா இந்த தடவ வந்து முழுக்க முழுக்க தோனியோட விளையாட்ட பார்க்கணுன்றது மட்டும் தான் ஒரு எண்ணமா இருக்கு. ம். ஜெயிக்கணும் இது மாரி எல்லாம் கிடையாது. இல்ல நேத்துக்கு எல்லாரும் அவுட் ஆகணும். தொடர்ந்து ஒரு ஒரு 10 ஓவர்ல எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்கன்னா, தோனி இறங்கிடுவாரு. ம். ஹேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே மேட்ச முடிச்சிடலாம் அப்படின்றது தான். சொல்லவே வேணாம். ம். என்னன்னா, மக்கள் எல்லாமே தோனி இறங்கிட்டாங்கன்னா, சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் சிதற விடுறாங்க. எப்படி டெல்லி மேட்ச்ல சிதற விட்டீங்களா அந்த மாதிரியா? அவன் தோத்துட்டு அவனே சந்தோஷமா, ஜெயிச்சுட்டு அவனே சந்தோஷமா இல்ல. தோத்துட்டு நீங்க படுற அத பார்த்து சந்தோஷம். வயித்தெரிச்சப்பட்டாங்க பார்த்தீங்களா? அதுதான் நமக்கு வேணும். எது? கூச்சமே இல்லையாங்க. ஒரு மேட்ச் தோத்துட்டோம். அந்த எண்ணம்லாம் இல்ல. அவனுங்க ஜெயிச்சவனுங்களே ஓரளவுக்கு சைலண்டா இருக்காங்க. தோத்துட்டு நீங்க போடுற ஆட்டம் பெரிய ஆட்டமா இருக்குது. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் அநியாயங்க. ஒருத்தன் வரணுன்றதுக்காக ஒரு 7 பேர் அவுட் ஆக்குறீங்க பாத்தீங்களா? வரிசையா எல்லாத்தையும் கத்தி கத்தி ஏங்க கத்தி. நம்மலாம் ஆடுனது இல்லையா? நீங்கலாம் ஆடும்போது, அவன் எப்படா அவுட் ஆவான்? டீம் ஜெயிக்குது அதெல்லாம் தேவையில்ல. அவன் அவுட் ஆவான் எப்படா நம்மளுக்கு ஆனா பேட்டிங் கிடைக்கும்? இந்த எப்படா எண்ணம் நம்மளுக்கு தோனி பேட்டிங் இந்த கிடைக்கும்? எண்ணம் தோனிக்கு இல்லங்க. ஆனா தோனிய தவிர மத்த கிரவுண்ட்ல இருக்க எல்லாருக்கும் அந்த எண்ணம் தான் இருக்கு. ஏங்க அந்த அதுதான் பிரச்சனையா இருக்குங்க. அவுராவா இந்த மாரி சொல்லுவாங்கல்ல. பல பேர் வந்து ஒரே மாரி நெனச்சாங்கன்னா, அந்த விஷயம் தான் நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி தாங்க நடந்ததுங்க. ஏங்க சுத்தி இருக்காய்ங்க லட்சக்கணக்கான பேர் ஆனா உட்கார்ந்துட்டு ஒரே விஷயத்த யோசிக்கிறாய்ங்க அப்டின்னா, அதுதான் நடக்கும். ஆனா தானே? ஆறா, அவரா ஆறா, இல்லல்ல? ஆறா, ஆறா. அவரா மீனோ. அவராவா? சரி. இத விடுங்க. இப்ப சிஎஸ்கே கூட பரவால்ல. ஓகே. ஒரு 4க்கு 2ன்ற மாரி ஒரு இதுல இருக்காங்க. ம், இதுக்கு கீழ ஒருத்தன் இருக்கான். ம், 3வது இடத்துல 10வது இடத்துல இருக்கான் ஒருத்தன். ம். மும்பை. மும்பை. ஆமா. மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியா அதான் வந்து சோம்நாத் கோயிலுக்கு போயிருக்காரு இப்ப. ஆர்சிபிய சொல்றீங்களோன்னு நெனச்சேன். ஆர்சிபி அதுக்கு மேல இருக்கு. பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்ல. போன வருஷம் அடி அடின்னு அடிச்சாச்சு ஆர்சிபிய. சாரி சார். 17 வருஷமா உங்கள போட்டு அடி அடின்னு தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. புதுசா நீங்க ஒண்ணும் பேசுறதுக்கு இல்ல. என்ன பாத்தீங்கன்னா, மும்பை பாத்தீங்கன்னா, இப்ப புது கேப்டன் ஹர்திக் பாண்டியா. ஆமா. இங்க எப்படி தோனி, தோனி, தோனின்னு கத்துறாங்களோ, அதே மாரி மும்பை விளையாடுற மேட்ச்ல ஃபுல்லா ரோஹித், ரோஹித், ரோஹித்ன்னு கத்தி கத்துறாய்ங்க. அவங்க ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப பரிதாபத்திற்குரிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல ஹர்திக் எனக்கு பாண்டியா தான். அது எப்படி இருக்குதுன்னா, அந்த புஷ்பா படத்துல வந்து நம்ம அந்த ஃபகத்த பார்த்தாலே ஒரு காண்டாகும் பாத்தீங்களா? ஆமா. அந்த மாரி வந்து மும்பை மேட்ச்ல வந்து ரோஹித்த வந்து போட்டு காட்டுனாலே நம்மளுக்கு ஒரு மாரி காண்டாகுது. இல்ல அது ஏன் ஆகணும்னு தான் எல்லாரும் காட்டுறது. அந்த கர்ச்சீஃப் எல்லாம் கட்டிட்டு, அந்த இதெல்லாம் கட்டிட்டு நிக்கிறது. அதாவது அங்க ஒரு 5 விக்கெட், 6 விக்கெட் தான் போயிருக்கு. ஏங்க வர்றது கேப்டன் மாரியாங்க வராங்க. ஏதோ பேண்ட் வாசிக்கிறவன் வர மாரி வராப்புல. அப்புறம் காத்தா கடுப்பாகுமா ஆகாதா?
பார்த்தான்றது எங்க அதுல ஏதோ தப்பா விழுந்துச்சு. இல்ல எனக்கு என்ன கேள்வியா இருக்குன்னா, இப்ப ஒரு 3 மேட்ச் தோத்துட்டாரு. இப்ப போய் வந்து கோயில்ல உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு சோம்நாத் கோயில்ல. ம். இப்ப அதுக்கு இதுக்கு ஏதாவது இருக்கா? இல்ல அடுத்தது கேப்டன்சி எதுவும் மாத்திருவாங்களோ? மறுபடியும் ரோஹித் சர்மாட்டயே குடுத்துருவாங்களோ? அப்பதான் வந்து நானும் வந்து கேப்டன்சி மறுபடியும் ரோஹித்துக்கு கடைசியில பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லி ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன். ஐயய்யோ! அட கொடுமையே அதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அதுவும் திருப்பி கிடையாது, வாய்ப்பு கிடையாது. வராது ஏங்க யங் பிளேயர்ஸ்க்கு கொடுக்கணும்லங்க. முக்கியமான விஷயம் சூரியகுமார் யாதவ் வராருங்க. ஐயோ இந்த இதுக்கு வந்து ஒரு பூஸ்ட் ஏத்துற மாதிரி ஸ்கை தான் வந்து வரப்போறாரு. அதுக்காக உடனே நீங்க பழைய வேர்ல்டு கப் மேட்ச் எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்காதீங்க. இல்லங்க ஐபிஎல்ல மட்டும் அவரு 360 மாறிடுவாரு. ஐபிஎல் மட்டும் 360 மாறுவாரு. நீங்க வேர்ல்டு கப் இல்ல வந்து இந்தியாக்காக அவருக்குமே இந்த கேப்டன்சி ஆசை இருக்கு எம்ஐக்கு. ம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய டீம் படையே இருக்கு. 11 பேர்ல ஒரு 5-6 பேருக்கு வந்து அதுல என்ன இருக்கு? பும்ரா, சூரியகுமார் யாதவ், இசான் கிஷன் 11 பேரும் கேப்டன் தான் அதுல எம்ஐ பொறுத்த வரைக்கும். ரோஹித் சர்மா கையில இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. கையில மாத்தி விட்டீங்க, என்னென்னமோ ஆகி போச்சு. அம்பானி தானே டீம் அது. ஆமா அவங்களுக்கு வேற இப்பதான் நிச்சயதார்த்தம் நடந்துருக்குண்டா. கல்யாணங்க. கல்யாணம் இல்ல அடுத்தது தானே கல்யாணம். இப்ப நிச்சயதார்த்தம் நமக்கு ஏதோ நடக்கட்டும். சரி ஓகே. அந்த நிச்சயம் ஒரு கல்யாண பரிசா வந்து 11 பேரும் கேப்டனா வச்சுக்கோங்க. இந்த 11 பேருக்கும் 10 கோடி ரூபா. 10 கோடி தான் எத்தனை கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க? சில பல கோடிகள் எத்தனையோ காரணம் வராங்க. இதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன். எத்தனையோ காரணம் வராங்க, எத்தனையோ கோடி செலவு பண்றாங்க. அவங்க ஒரு டீமுக்காக செலவு பண்ண மாட்டாங்க. இருந்துட்டு போகுது, என்ன இருக்கு, தப்பு கிடையாது. இதோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் நேத்து ஜெயிச்சது இல்லையா? ஜெயிச்சதை விட சிறப்பு என்ன சொல்லுங்க? அவங்க மொத்தம் 4 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதுல 2 மேட்ச் வின் பண்ணாங்க. அந்த 2 மேட்ச் யார் யார் தெரியுமா? டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் சிஎஸ்கே, எம்ஐ. இந்த 2 மேட்ச் 2 பேரை தான் போட்டு பொழந்திருக்காங்க. எம்ஐயாவது கொஞ்சம் போட்டு பொழந்தாங்க. நம்மள்ட்டலாம் அந்த பிரச்சனை கூட இல்ல. சிம்பிளா அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஒண்ணு இல்லைங்க, கொஞ்சம் விட்டுட்டோம். ஏன்னா காவியா மாறன் அது வந்து சொல்லியே ஆகணும். காவியா மாறன் வந்து சூர்யா மாதிரி மாறிட்டாரு, சொல்லியே ஆகணும். இல்ல இதை நான் நீ அவ்வளவு அழகுன்னு அப்படிலாம் இல்லைங்க. காவியா மாறன் வந்து தமிழ்நாடு தானே, மாறன் எல்லாம் தமிழ்நாடு தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு தமிழரை நம்ம வந்து கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக தான் சிஎஸ்கே நேற்றுக்கு மேட்ச் விட்டு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த ஓனர் வந்து இதாகணும்ன்றதுக்காக. ஆனா அந்த ஓனர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹைதராபாத்காரங்க. டீம் பேரே வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சன்ரைசர்ஸ் தமிழ்நாடு கிடையாது. இருக்கட்டுங்க, இப்ப நானும் வெளில போறேன், ஒரு இடம்லாம் வாங்குறேன்னா நான் தமிழ்நாட்டுக்காரன் இல்லைன்னு ஆயிருமா சொல்லுங்க? அந்த மாதிரி தான். ஆமா அப்படிதான். உங்களுக்கு இந்த கேமரால பாக்குறது ரொம்ப பிடிக்குமோ காவியா மாறன? தமிழா அப்பப்ப அங்கதாங்க காட்டிட்டு இருக்காங்க. கேமராமேனுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு தோனியா காட்டணும், இல்லன்னா காவியா மாறன காட்டணும், இல்லன்னா ரோஹித் சர்மாவை காட்டணும். இதை தவிர அந்த கேமராமேனுக்கு ஒரு வேலையே கிடையாது. இன்னொரு 20 பேர் விளையாண்டுருக்காங்க அவங்க யாருமே. அப்புறம் அந்த ஆர்சிபி மேட்ச் பாத்தீங்கன்னா தோக்கும் போது மட்டும் கோலி மூஞ்ச காட்டுவானுங்க. பவுண்டரி லைன்ல இருந்தாலும் நின்றுட்டு இருப்பான், என்னடா இப்படி ஆடுறீங்களே அப்படின்னு. அந்த அளவுக்கு கரெக்டா கொண்டு போய் போக்கஸ் வைக்கிற மாதிரி கேமராமேனோட வேலை இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் கோலின்னு சொன்னோன்னு வருது. இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இவருது ராஜஸ்தான் ராயல்ஸ் vs ஆர்சிபி. அதாவது வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாப்படி, எல்லாம் தெரிஞ்சவனே 800 வரைக்கும் போறான், உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ எங்க போறியோன்ற மாதிரி. தெரிஞ்ச வந்து இந்த தடவை ஆர்சிபி ஜெயிச்சிருன்னு நினைக்கிறேன். நான் யாருக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணல. இந்த உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி யாரோ உள்ளுக்குள்ள வந்து டென்ட் போட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இது ஜெயிச்சிரும், இது ஜெயிச்சிரும், இது ஜெயிச்சிரும் அப்படின்னு. பைத்தியம். வருஷம் 17 ஆச்சு, என்ன நீ ஜெயிச்சுக்கிட்டு இருக்க? ஒரு பொம்பளை புள்ள வந்து ஒரு கப் அடிச்சு கொடுத்துருக்கு. இது உனக்கு பெரிய அசிங்கமா தெரியல, அவமானமா தெரியல? கஜினி முகமது மாதிரி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான். அது கஜினி முகமது மாதிரி. சரிங்களா? எத்தனை தடவை வந்து படம் எடுத்து போய் அந்த 16 முறையில ஜெயிச்சதா சொல்லுவாங்க. 17 அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு வருஷம் தான் வித்தியாசம். நீங்க மனசாட்சியோட பேசுங்க. ஆர்சிபியன்ஸ் 17 வருஷமா விளையாடுறீங்களே, என்னைக்காவது ஜெயிக்கிறதுக்கான அணுகுமுறை ஏதாவது இருக்கு? உங்க டீம்ல யாரு இருக்கா? என்னைக்கு கேளு, கோலி இருக்காரு, அப்பெல்லாம் ஏபி டிவிலியர்ஸ் இருக்காரு, இப்ப கேட்டா ஃபாஃப் டூ பிளஸிஸ் இருக்காரு, மேக்ஸ்வெல், எல்லாரும் இருக்கீங்க, என்ன பண்றீங்க? ஜெயிக்கவே மாட்டேங்கிறீங்களே. எங்க நாங்க ஜெயிக்கணும்ன்றது எங்க அந்த டீமோட நோக்கம் கிடையாது. ஒரு நல்ல பிளேயர் நல்ல பிளேயரை வந்து உருவாக்கி அவங்க டீமுக்கு விளையாட வைக்கணும்ன்றதுதான் ஆர்சிபியோட வேலை. ராசா, இதெல்லாம் நீங்க சொல்லலாம் ராசா. அந்த டி ஷர்ட்டை போட்டு வந்து உட்கார்ந்துருக்கான் பாருங்க, அவன் தானே பாவப்பட்ட ஜென்மமா இருக்கான், அவன் தானே கலாய் வாங்குறான், நீங்களா வாங்குறீங்க? என்னங்க எது கேட்டாலும் ஈஸியா கப் நம்மதுன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். வழக்கு நீங்க போயிட வேண்டியதுதாங்க. 17 வருஷமா அதை தனியா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா என்னன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கிற கொடூர ஃபார்முக்கு நீங்க என்ன ஆக போறீங்கன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. ஒரு பக்கம் இந்த ரியான் பராக் எல்லாம் பார்த்தாலே நல்லா பவுலிங் போடுற டீமே அவங்கள்ட்ட கதறானுங்க. உங்க பவுலிங் அப்படி இருக்கும், பேட்டிங் வருவீங்களே ஃபாஃப் கோலி
அப்படியே மேக்ஸ்வெல் அப்படியே 3 பேரும் நிறைய கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற நண்டு சிண்டெல்லாம் சேர்ந்து 50-100 அடிச்சு டீமை தேத்தணும். எப்படியும் பாருங்க, எப்படியும் ஒரு 150 கொண்டு வந்துருவாங்க. நீங்க கவலையே படாதீங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வச்சு கொட்டி தலையிலேயே கொட்டி அவனுங்க தோக்கவே இல்லைல்ல, இன்னும் தோக்கல. தோக்க இல்ல, முதல் தோல்வியே தோக்க மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் உறுதி, முதல் தோல்வியே இன்னைக்கு. இன்னைக்கெல்லாம் உறுதியா தோக்க மாட்டாங்க. கவலையே படாதீங்க. ஆர்சிபி வந்து ரெக்கார்ட் பிரேக்கிங் டீம்ன்ற ஒரு நேம் இருக்கு, புரியுதுங்களா? ஆமா, எல்லா ஜெயிச்சதே இல்லன்ற ரெக்கார்ட் பிரேக்கிங் இருந்துகிட்டே இருக்கு. அது வேறங்க. ஹோம் கிரவுண்ட்ல வந்து இது வரைக்கும் தோத்ததே இல்ல இந்த டீம். முதல் தோத்தது நாங்க தானே. அந்த பிரேக்கிங், அதே மாதிரி வந்து இந்த பிரேக்கிங் யாராலையும் இது வரைக்கும் ஜெயிக்கவே தோக்கவே இல்லாத ஒரு டீம் இன்னைக்கு தோக்க வைக்க போறது இதே டீமாலதான். அது என்ன நடக்குதுன்ற விஷயங்களை நம்ம திங்கக்கிழமை பேசுவோம். இந்த ஆர்சிபி எப்படி என்னென்ன விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள்லாம் பண்ணுது, ராஜஸ்தான் எப்படி கொட்டி அவங்கள வீட்டுக்கு அனுப்புது, அப்புறம் சண்டே நடக்க போற மேட்ச், இதை பத்தி எல்லாம் நம்ம மண்டே வந்து பேசலாம். மிக்க நன்றி. நன்றி.